அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவில் திருவிழா. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேகுக்குள் பிடாரியம்மன் கோவில் திருவிழா பார்க்கலாம் வாங்க. சேலம் மக்கள், இந்த கோயில் பற்றி தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் கரெக்டாக திருவிழா டைமுக்கு தான் போயிருந்தோம். அப்போ வந்து மக்கள் உறவினர்கள்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பொங்கல் வச்சு பூஜை கொடுத்து கறியெல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கிராமத்து திருவிழானா சும்மா ஜாலியாக கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு, நமக்கு தான் லைஃப்லையும் லக் இல்லை, கேம்லையும் லக் இல்லை. அது சரி, என் கதையை விடுங்க. நான் இப்போ இந்த கோயில் கதையை சொல்கிறேன். நம்ம அழகான சேலத்தில் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் பனமரத்துப்பட்டிக்குள்ள ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அங்க வந்து மக்கள் கிட்ட விசாரிச்சீங்கன்னாவே சொல்லுவாங்க பிடாரியம்மன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. பிடாரியம்மன் கோயில் வந்து ஒரு 300 வருஷம் பழமையான கோயிலாமா. 18 பட்டிக்கும் சேர்ந்த கோயில் பிடாரியம்மன் கோவில். இந்த கோயிலுக்கு கோபுரம் கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ வந்து கோபுரம் இடிஞ்சு விழுந்ததுனால அப்பையில இருந்து கட்டவே இல்லை. இந்த கோயில திருவிழா என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, சண்டே இல்ல, வெனஸ்டே, டேஸ்டே இல்ல, கரெக்டா சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த கோயிலோட திருவிழாவே. பிடாரியம்மன் கோவில் ரொம்ப பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா 300 வருஷம் பழமையான கோயில், அதுவும் திருவிழாலாம் கண்டக்ட் பண்ணி ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. வேண்டுதல் வச்சா நிறைவேறும் சொல்லிட்டு மக்கள் வந்து வேண்டுதல் வச்சு ஆடு, கோழி, முப்பூசா கூட ஒரு டைம் நடக்கும்னு சொல்றாங்க. கோவில் பின்னாடி மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து தொட்டிலாம் கட்டி வச்சிருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் வேண்டுதல் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடு மாடு இருக்கு, உடம்பு சரியில்லைனா உருவச்செல்லாம் வச்சிருப்பாங்க. குழந்தைங்களோட உருவச்செல்லாம் வச்சு வேண்டுதல் நிறைவேறதுனால தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் போகும்போது சாமியே நான் சரியா பார்க்கல. ஏன்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம், லைன்ல ஃபார்ம் பண்ணி தான் போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. லைன்ல அவ்வளோ மக்கள்கள், பக்தர்கள்லாம் நின்றுட்டு இருக்கும்போது சாமி சரியாவே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டங்க. வீடியோ பார்க்குற ஃபோக்ஸ், நீங்களும் பிடாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி வேண்டிட்டு அருள் பெறுங்க. நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் உறவினர் இடத்துக்கு தான். நாங்கள் எல்லாரும் எங்கள் பாபாஸோட உட்காந்துட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ பார்க்குற நீங்களும் நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க. நான் பிடாரியம்மன் கோவில் பற்றி சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தோட நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி, நானும் உங்கள் கேகுக்குள்.